ஆக்சுவலாக வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இரிடியம்ங்கிற விஷயமே சொல்லலை. சரி. இப்போ நான் ஒரு நடிகர், எனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். இந்த இதை பற்றி படமே எடுத்திருக்காங்க, நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ராம் பிரபுடைய குரூப் வந்துட்டு அதே மீறி நம்மளை நம்ப வைப்பாங்க. என்ன நடந்து ஸ்டார்ட்லன்னு சொல்லுங்களேன். என்னதான் ஹாலாட்டாக இருந்தாலும் அது உண்மைங்கிற மாதிரியே நம்ம நம்ப வைப்பாங்க. எப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்துட்டு இப்போ நம்ம இன்டர்வியூ எடுத்துக்கிறது என்னுடைய ஹோட்டல். இந்த ஹோட்டலில் வந்துட்டு நான் வந்துட்டு பியூட்டி பார்லர் வச்சுருந்தேன். இந்த பியூட்டி பார்லருக்கு வந்துட்டு கஸ்டமராக, முடி வெட்டிக்கிற கஸ்டமராக தான் அவர் இங்கே வந்தார். இங்கே வரும்போது அவருடைய தோரணைகள் பார்த்தீங்கன்னா, சைலன்சர்ஸ் வச்சுற கார் வருவார், எஸ்கார்டு சஃபாரி போட்ட ஆளுங்க 2-3 காரில் வருவாங்க. எங்களுடைய பியூட்டி பார்லரே வந்து ஹைஜீனிக்கான பியூட்டி பார்லர் தான். ஆனால் எங்களுடைய டவல்லாம் போட்டு யூஸ் பண்ண மாட்டார். அவருக்குன்னு ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட்லாம் போடுவாங்க. அதை பார்த்தாலே ஒரு பயங்கர பில்டப்பாக இருக்குது. ஒரு இது ரொம்ப நாளாக ஒரு 2-3 மாதமாக அப்படியே வந்துட்டு இருந்தார். நானும் கஸ்டமர் வராங்க, நானும் கடையில் இருக்க மாட்டேன், 2 டைம் அவரை மீட் பண்ணியிருக்கிறேன், செஞ்சுருக்கிறேன். அப்புறம் வந்து அவர் கேட்டிருக்காரு, யார் நடிகர் விக்னேஷ் தானே, அவருடைய கடையான்னு கேட்டிருக்காரு. எங்கள் ஸ்டாஃபெல்லாம் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. சரி, உங்கள் விக்னேஷ் சார்கிட்ட நாங்கள் ஒரு நாளைக்கு பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க ஸ்டாஃபெல்லாம், சார் அந்த ராம் பிரபுன்னு வர அவர் பெரிய விஐபி சார், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்டாஃப் மேன், அவர் வந்துட்டு உங்களுடைய மீட் பண்ணி பேசணும் அப்படின்னாரு. சரிம்மா, அடுத்த டைம் வரும்போது சொல்லுங்கள், நான் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்த டைம் வரும்போது சொன்னாங்க, நான் வீட்டில் இருந்தேன், நான் வந்தேன், நான் வந்து மீட் பண்ணேன். நான் வரும்போது சார் அவர் அறிமுகப்படுத்திட்டார். சார், நான் வந்துட்டு இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிரதிநிதி, நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்தியா கவர்மெண்ட்டுடைய ஒப்புதலோடு நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பிஸ்னஸ் மூலிமா எனக்கு வந்துட்டு பல லட்சம் கோடி இங்கே வந்துருக்குது, என்னுடைய ரிசர்வ் பேங்கில் இருக்குது. இது வரைக்கும் நான் ஆர்பி பற்றி எதுவுமே சொல்ல. ரிசர்வ் பேங்கில் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி பணம் வந்து இருக்குது. பட் நான் உங்களையெல்லாம் அவர் சொன்னார், உங்களை நான் பார்த்த வாட்ச் பண்ணேன், நீங்கள் இவ்வளோ பெரிய நடிகராக இருந்தால் கூட வந்துட்டு ஒரு பியூட்டி பார்லர் வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, சின்சியராக உழைக்கிறீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும், அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் உங்களை நான் பார்ட்னராக சேர்த்துக்கலான்னு இருக்கிறேன். எனக்கு இத்தனை லட்சம் கோடி வந்திருக்குது, ஆர்பியில் இருக்குது, அதில் நீங்கள் ஒரு பெனிஃபிஷரியாக வாங்க. ஆர்பினா ரிசர்வ் பேங்க், ஆர்பிஐ சாரி ஆர்பிஐ. இவ்வளோ பணம், அதில் 1 லட்சம் கோடி பக்கம் பணம் இருக்குது. அந்த பணத்தை வரணும்னா என் அக்கௌண்ட்டுக்கு முழுசாக வராது, பெனிஃபிஷரி அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா அவர் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கவர்மெண்ட்டுடைய லீகலாக பண்ணுற ஒரு பிஸ்னஸ்ஸு இந்தியா கவர்மெண்ட்டு ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அது மிலிட்ரிக்கு, இராணுவத்துக்கான மெட்டீரியல், அது வந்து நம்ம இந்தியா கவர்மெண்ட் மூலிமா நம்ம கொடுத்துட்டோம், எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இந்தியா கவர்மெண்ட் மூலிமா தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபண்டு வந்துருச்சு. அந்த ஃபண்டை நம்ம இந்தியா கவர்மெண்ட் நமக்கு ரிலீஃப் பண்ணணும், ஆர்பிஐலேருந்து ரிலீஃப் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஒரு பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டாக வரணும் அப்படின்னாரு. நான் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2-3 டைம் கஸ்டமராக இங்கே வந்துட்டு போயிட்டார். அப்புறம் எல்லாம் கேஜுவலாக பண்ணங்கினார். அப்புறம் என்ன சொன்னார், நீங்கள் ஒரு நாள் என்னுடைய பண்ணைக்கு வாங்க, திருவள்ளி பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில், அங்கே வாங்க, அங்கே நம்ம மீட் பண்ணி பேசுவோம். உள்ளே போகும்போது என்ன மாதிரி அதில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அங்கே வந்துருந்தாங்க. அது நிறைய பேருமே வெளியூருக்காரங்க, அது மேக்சிமம் லேடிஸ், வெவ்வேறு ஊரில் வந்துருந்தாங்க. அப்போ வந்து பார்க்குறப்போ ஒரு இராணுவ அதிகாரி அப்படின்னு சொல்லி போட்டு, கர்னலில் சொல்லி போட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஜெனரல் கவர்மெண்ட்டுடைய பிரதிநிதி, அவர் தான் இந்த பிஸ்னஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெரிஞ்சவர், அவர் தான் இந்த ஹெட்டு. இப்போ வரைக்கும் என்ன மெட்டீரியலை செல் பண்ணுறோன்னு சொல்லல. ஆமாம், இராணுவத்துக்கான என்னன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஓகே, சொல்லுங்கள் சார். எங்களுக்கு வந்து இந்த ஆர்பிஐன்னு சொல்லவே இல்லை, ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐலேருந்து வந்துருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐன்னு ஃபஸ்ட் சொல்லவே எதுவுமே சொல்ல கிடையாது, அப்படி சொல்லி இருந்தார். அப்புறம் அங்கே இன்னொரு விஐபி அங்கே இருந்தார், முக்கியமான விஐபி. நான் சொல்லக்கூடாது, அது சொல்றது தப்பு, தேவையப்போ நான் சொல்லுவேன். அரசியலில் இருக்காரா, அரசியல் சம்மந்தப்பட்டவர் தான். ஓ, இப்போ ஆமாம், அவர் இருந்தார். அவங்களாம் இருக்கும்போது சரி, ஓகே, இது உண்மையாக தான் இருக்குது, பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நான் இருக்கிற ஃப்ளாட்லேயே குடி வந்துட்டார்.